எத்தனை பேருக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு கனவு இருக்குது? எத்தனை பேர் நான் பிஸ்னஸ் செய்யணுங்க, என்னால் அவ்வளோவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, என்னால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வர முடியாது அப்படிப்பட்டவங்களுக்கும், இல்லைங்க என்னால் எனக்கு எனக்கு ஆசை இருக்குது, என்னால் ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபாய் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தான வீடியோ கிடையாது, ஒரு ஷார்ட்டான வீடியோ தான். இந்த ஷார்ட்டான வீடியோக்குள்ளே எங்களால் முடிஞ்ச ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நான் கொடுக்க பார்க்குறோம். இந்த வீடியோவில் சொல்லப்படுற விஷயம் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட்டில் வந்து நிற்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எத்தனை பேர்த்துக்கு இந்த இகாமர்ஸ் பிஸ்னஸ்னால் என்னன்ட்டு தெரியும்? பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இகாமர்ஸ்னாலே நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குறது அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, இதை தான் நம்ம இகாமர்ஸ், இந்த ஆன்லைனில் ஷாப்பிங்கை தான் நம்ம இகாமர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு வாங்க, நான் அதில் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம அதில் எவ்வளோ மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி சேல் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுன்னு இல்லாமல் ஃபேஸ்புக், இப்போ இருக்க லேட்டஸ்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இன்ஸ்டாகிராம், எல்லாத்துலேயுமே நம்ம எப்படி நம்ம ப்ராடக்டை போஸ்ட் பண்ணி அதை எப்படி நம்ம சேல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றத பற்றி தான். முக்கியமாக நம்ம என்னதான் ஒரு ப்ராடக்டை நம்ம சேல்ஸ் பண்ணாலும் அதோட அவுட்புட் வெரி இம்பார்ட்டன்ட். அதோட அவுட்புட் அப்பீரன்ஸ் நல்லா இருக்கணுங்க. நம்ம இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்போம், எத்தனையோ ப்ராடக்டை வீடியோஸில் சேல்ஸ் கொடுப்பாங்க. பட் அவங்க அந்த சேல்ஸ் நடக்குதோ இல்லையோ அது செகண்டரி. பட் அந்த சேல்ஸ், அந்த ப்ராடக்டை பார்க்க வைக்கிறாங்க தெரியுங்களா, அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வாட்சோ இல்லை ஒரு ப்ராடக்ட், எனி ஒன், மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு செகண்ட்ஸில் ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை வாட்சஸாக இருக்கட்டும், ஸ்மார்ட் வாட்சஸாக இருக்கட்டும், இல்லை டாய்ஸ், எதுவாக இருந்தாலும் அதோட அந்த அப்பீரன்ஸ் இருக்குங்களா, அவுட்புட் அப்பீரன்ஸ், அந்த ப்ரெசன்டேஷன் இருக்குங்களா, அதை பார்த்துட்டு நம்ம அந்த ப்ராடக்டை வாங்குவோமா வேணாமான்றது பார்ப்போம். ரெண்டாவது, அந்த ப்ராடக்டை பார்க்கறதுக்காகவே அந்த அப்பீரன்ஸ் இருக்கு. அவுட்புட்டோட அவங்களோட எக்ஸ்ப்ளோரர் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ப்ராடக்டை எக்ஸ்ப்ளோர் எப்படி பண்ணியிருக்காங்க, அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி ஒரு ப்ராடக்டை எடுத்து அதை அனலைஸ் பண்ணி எப்படி செல் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ இது இந்தியா மார்ட், உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு போர்ட்டல் தான். இது மாதிரி போர்ட்டல் நிறைய இருக்குது. பட் இதில் இந்தியா மார்ட்ன்றது கொஞ்சம் ஃபேமஸான போர்ட்டல். இதில் நம்ம எப்படி ஒரு ப்ராடக்ட் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள் சாப்பர் எடுக்கிறோம். வெஜிடபிள் சாப்பரில் பாருங்க, ஸோ இதில் லிஸ்டிங் பண்ணியிருக்க எல்லா கம்பெனிஸுமே மேக்ஸிமம் 99% மேனுஃபேக்சர் கம்பெனியாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இதில் இது ஏன் நான் வெஜிடபிள் சாப்பர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இதில் ப்ராஃபிட் ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் எப்படின்னு சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ நார்மலாக ஒரு வெஜிடபிள் சாப்பர் 63 ருபீஸ்க்கு இங்கே போட்டிருக்காங்க, 750 ml அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க, 55க்கு இருக்கும், 75க்கு இருக்கும், 46க்கு இருக்கும், 55, 80. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா 120க்கும் இருக்குது. இது டபுள் சாப்பர் அப்படின்வாங்க, 125, அதுவும் டபுள் சாப்பர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா அதாவது வெரைட்டி ஆஃப் சாப்பர்ஸ், மல்டிபிள் பிராண்ட் இருக்கும். வெரைட்டி ஆஃப் சாப்பர்ஸில் அவங்களோட ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு ரீசனபிள் 86 அபோவ், மினிமம் 46லேருந்து அபோவ் 85. நம்ம இதில் பெருசாலாம் வேணாம், நம்ம இதில் ஒரு 46
மேனுவல் சாப்பர், இந்த சாப்பர் நம்ம எடுத்துக்கோம் 46 இருந்தாலும் சரி 55, நீங்கள் ஒரு 46ல் ஒரு சாப்பர் எடுத்துக்கங்க. இதே அப்படியே நீங்கள் அமேசானுக்கு நீங்கள் போங்க, இதே சாப்பர் அங்கே என்ன ப்ரைஸ், பட் அங்கே அமேசானில் பார்க்க போகிறது பிராண்டட் இருக்கும், பிஜிஎன் இருக்கும், நிறையா பிராண்டட்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்களும் இந்த மாதிரி சாப்பர்ஸ் எடுத்து நீங்களும் உங்கள் நேம் பிராண்டில் நீங்கள் ப்ரொமோட்டும் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம அந்த இது இப்போ இந்த ஒரு 46 ருபீஸில் ஒரு சாப்பர் இருக்குன்னா அது நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்டில் வச்சு நம்ம விற்கலாம். நார்மலாக நீங்கள் போய் கடையில் உங்கள் நியர்பை ஸ்டோரில் இருக்க கடையில் இந்த வெஜிடபிள் சாப்பர்ஸ் என்ன ப்ரைஸ்ன்னு கேளுங்க, குறைஞ்சது 150க்கு கீழே இந்த சாப்பர் கிடைக்காது. சரிங்களா, ரொம்ப இது போனாலும் 100 கீழே இந்த சாப்பர் கிடைக்கவே கிடைக்காது. நான் அடித்து சொல்கிறேன், இந்த சாப்பர் நீங்கள் ரீட்டெயிலில் வாங்கினீங்கன்னா, சிங்கிள் பீஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா 100 ருபீஸ்க்கு கீழே இந்த சாப்பர் கிடைக்கவே கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பரை இப்போ நீங்கள் இந்த பையர்ட்டிருந்து நீங்கள் இந்த செல்லர்ட்டிருந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா சிங்கிள் பீஸாலாம் அவங்கள்ட்ட வாங்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு பாக்ஸ், ஒரு காட்டன் பாக்ஸ் நீங்கள் வாங்குற மாதிரி. ஒரு காட்டன் பாக்ஸில் மினிமம் அவங்களோட குவான்டிட்டி 50லேருந்து இருக்கும். அது ஒவ்வொரு செல்லரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக பொறுத்து. ஸோ இதில் நீங்கள் இந்த சாப்பரை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். என்னென்னா மெட்டீரியலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இருக்குது, அதோட சேவ் பண்ண பேக்கேஜிங் டைப் பண்ண, பாக்ஸில் வருதா, எந்த டீட்டெயில்ஸும் இனிமேல் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இதை அப்படியே நம்ம போய் அமேசானில் நம்ம செக் பண்ணுவோம். பாருங்கள், இது சாப்பர் ஃபார் கிச்சன் நீங்கள் கொடுக்குறீங்க, சேம் அதே சாப்பர் நம்ம இங்கே பார்க்குறோம். இது பிஜிஎன் பிராண்டட் கம்பெனி ஐட்டம். ஸோ இதோட ரேட்டை பாருங்களேன், 169. ஸோ இதுவும் பிஜிஎன் ஒரு மேனுஃபேக்சர், இவன் உள்ள விற்கிறான், அவனே ஒரு 169க்கு விற்கிறான். சேம் தான். ஆனால் என்ன பிராண்டு மட்டும்தான் அதில் நேம் மென்ஷன் ஆகிருக்கு ஒழிய, பட் ப்ராடக்ட் வைஸ் எல்லாம் ஒன்று தான். குவாலிட்டி ப்ராடக்ட் வைஸ் எல்லாமே ஒரே குவாலிட்டியில் தான் இருக்கும், பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. பட் அந்த நேம் பிராண்ட் நேம், சரி நீங்கள் இந்த பிராண்டை விடுங்க, பிஜிஎன்ன்றது நேம் இருக்குது, ஓகே 169. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுங்க, வெறும் 46 ருபீஸ் உள்ள சாப்பர் இங்கே 169க்கு அமேசானில் சேல் பண்ணுறாங்க. ஸோ 169க்கு இதை சேல் பண்ணுறாங்கன்னா இதில் எவ்வளோ ப்ராஃபிட் நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணிங்க. ஒரு அமேசானுக்கு ஒரு ப்ராடக்ட்ல வந்து ஒரு 30 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 46ல் 30 ரூபா அமேசானுக்கு, 30 ரூபா ஒரு 30 ருபீஸ்ன்றது ஒரு பெரிய அமௌண்ட் தான். 46ல் ஒரு ப்ராடக்டில் ஒரு எடுத்து நீங்கள் 30 ருபீஸ் அமேசானுக்கு கொடுக்குறதுன்றது பெரிய அமௌண்ட். பட் அந்த பெரிய அமௌண்ட்ன்றது நான் மேக்ஸிமம் சொல்கிறேன். அந்த அவ்வளோக்குலாம் ஒரு கமிஷன் அமேசான் இருக்கும். மினிமம் 15 ருபீஸ்க்குள்ளே தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு அமேசானுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஒரு 20 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் அமேசான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரிமைனிங் எல்லாமே உங்களோட ப்ராஃபிட் தான். ஓகேங்களா, இதில் நீங்கள் வந்து இந்த இகாமர்ஸ் பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு மெயின் பேஸ் ரெக்யூர்மெண்ட் உங்களுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு ஒரு கடையோ எதுவுமே தேவை கிடையாது. உங்களோட உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் சேல் பண்ணலாம். ஒரே ஒரு ரெக்யூர்மெண்ட் என்னென்னா, உங்கள் இந்த இகாமர்ஸ் பிஸ்னஸ்க்குள்ளே கண்டிப்பாக ஒரு லேப்டாப்போ ஒரு கம்ப்யூட்டரோ தேவைப்படும். பிரிண்டர் கூட உங்களுக்கு தேவைப்படாது. பிகினிங் டைமில் உங்களுக்கு பிரிண்டர் தேவைப்படாது. ஜஸ்ட் நீங்கள் பிகினிங்கில் நீங்கள் உங்கள் பிரிண்டரில் ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களோட ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் எடுத்து நீங்கள் அமேசான் பேக்கிங் கவரில் பேஸ்ட் பண்ணோம்னா அது பிரிண்ட் அவுட் எடுக்கணும். நீங்கள் அவுட் சைடில் இப்போதைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டாவது இதில் மெயின் ரெக்குவயர்மெண்ட்னா ஜிஎஸ்டி தான். இந்த இகாமர்ஸ் பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் இப்போ நான் அமேசானுக்குள்ளே நாங்கள் லிஸ்டிங் பண்ணலைங்க, நான் ஃபேஸ்புக்கில் செல் பண்ணுறேன் அப்படின்றாலும் ஜிஎஸ்டின்றது ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ஒரு பையர்ட்ட ஒரு பெரிய 2 பாக்ஸ்ன்ற வாங்குறீங்கன்னா செல்லர்லேருந்து வாங்குறீங்கன்னா செல்லர் கண்டிப்பாக உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ரீச் பண்ண போகிறது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ரீச் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் எடுத்துறீங்க, அவன் ஜிஎஸ்டி நம்பரை மட்டும்தான் கேட்பான். நீங்கள் அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிகளை நீங்கள் ரீச் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க கேட்கக்கூடிய ரெக்குவயர்மெண்ட் உங்களோட ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நான் இதே மாதிரி ரீச் பண்ணியிருக்கேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க வந்து நம்மகிட்ட கேட்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டின், நீங்கள் எந்த மாதிரி ஷாப் வச்சுருக்கீங்க. நான் இந்த மாதிரி அமேசானில் நான் செல் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓகே அமேசான் செல் பண்ணேன், உங்கள் விசிட்டிங் கார்டு ஏதாவது இருக்கா, இல்லை கிடையாது அப்படின்னீங்கனாலே போதும். ஜிஎஸ்டி நம்பர் கண்டிப்பாக கேட்பாங்க. ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் அவங்க ப்ராடக்டை செல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி நம்பர், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பல்காக எடுக்கிறீங்க, ஒரு ப்ராடக்ட் 50 ஆர்
ஒரு பாக்ஸ் 2 காட்டன் பாக்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து தான் ஆகணும். இப்போ நீங்கள் அமேசான் இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி இங்கே டேலி பண்ணி நீங்கள் டேக்ஸில் வேவர் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைங்க நான் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் சேல் பண்ணல, ஃபேஸ்புக்கில் நான் சேல் பண்ணுறேன், இல்லை ஹோல்சேலில் நான் சேல் பண்ணுறாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து தாராளமாக சேல் பண்ணலாம். உங்களுக்கு ப்ராஃபிட் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். குறைஞ்சது ஒரு சாப்பரில் ப்ராஃபிட் நீங்கள் எடுத்து வச்சாலும் நீங்கள் 46 ருபீஸ்க்கு ஒரு சாப்பர் எடுத்து நீங்கள் சேல்ஸ் நீங்கள் ரீட்டெயிலாவோ இல்லை ஹோல்சேலாவோ சேல்ஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் மினிமம் ஒரு சாப்பர்லேருந்து 40 to 50 உங்களுக்கு தாராளமாக நீங்கள் இதில் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். நீங்கள் அவுட் சைட்லேருந்து ஒரு சாப்பர் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தான், அவுட் சைட்லேருந்து நீங்கள் ஒரு சாப்பர் அவுட் சைடு ஷாப்லேருந்து ஒரு சாப்பரை நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறீங்கன்னா ரீட்டைல் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக 100 ரூபாய்க்கு கீழே இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்க முடியாது. நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. அமேசானில் பாருங்கள், இங்கே பாருங்கள் ஹாட் மார்க் இருக்குது, 89க்கு இருக்கிறதுக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் மேனுஃபேக்சர், ஓகேங்களா. 89 அமேசான் பிராண்ட் இருக்குது 149 பாருங்கள். பிக் பிளேயர் க்ரீன் இது 133, ஓகேங்களா. இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு இதில் பாருங்கள் 78% இதெல்லாம் டீல்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ராடக்டை லிஸ்டிங் கொடுக்கலாம். அப்படியே நீங்கள் இதிலே போங்க, வெஜிடபிள் சாப்பரை ரிமூவ் பண்ணுங்கள், கண்டெய்னர் 4 செக்ஷன் கண்டெய்னர் எல்லாரும் கண்டெய்னர்ஸ் கிச்சன் கண்டெய்னர்ஸ் தான். இந்த நீங்கள் பருப்பு இந்த மாதிரி ஐட்டம் வைக்கிறீங்களா அந்த மாதிரி. இப்போ 1 லிட்டர் 4 செக்ஷன் கண்டெய்னர் நீங்கள் எடுத்துங்க, ஒரு பீஸ் 60 ரூபா, சரிங்களா. ஒரு பீஸுன்றது 4 ஐட்டம் சேர்ந்தது ஒரு பீஸு. இந்த கண்டெய்னர் ரேட்டு இங்கே மேனுஃபேக்சர்ட்ட 60 ருபீஸ். இதே இது நீங்கள் அமேசானில் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், ஒரு ப்ராடக்ட் என்ன ரேட்டு வருதுன்றதை நீங்கள் பாருங்கள். அதே மாடல் அதே டிசைன் கண்டெய்னர்ஸ் இங்கே இருக்குது, ஓகேங்களா. என்ன ரேட்டுக்கு உங்களுக்கு விற்கிறாங்கன்னு பாருங்கள். 249க்கு இது இங்கே விற்கிறாங்க. 249, 139, 139 பாருங்கள். ஸோ இது 219, 259, 199, 197 எவ்வளோ மார்ஜின் வச்சு இங்கே விற்கிறாங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட் இங்கே மேனுஃபேக்சர் எடுக்கும்போது 60 ரூபா ப்ராடக்ட்டு இங்கே என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்கன்றாங்க. ஸோ இதுலேயும் அதே சேம் கால்குலேஷன் தான். நீங்கள் ஒரு அமேசானுக்கு ஒரு அமௌண்ட் 30 ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜரோட 50 ருபீஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னீங்கன்னா மினிமம் 50 ருபீஸ் நீங்கள் 69க்கு நீங்கள் வாங்குறீங்க, 60க்கு வாங்குறீங்க, 50க்கு நீங்கள் அமேசானுக்கு ஒரு கொடுக்குறீங்க 110. இதில் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்டை நீங்கள் அமேசானில் ஒரு 150 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் செல் பண்ணாலும் ஒரு ப்ராடக்டில் மினிமம் 40 ருபீஸ் ஆச்சும் உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் இருக்குது. இதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட அந்த பேக்கிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஹேண்ட்லிங் ஃபீஸ் ஒரு 2 ரூபான்னு நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு 30 ரூபாயாச்சும் அட்லீஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு இருக்குது. ஸோ இதே நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் சேல் பண்ணுறீங்க, போஸ்ட் பண்ணி சேல் பண்ணுறீங்க, அப்படி இல்லை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அமேசான் கொடுக்குற அமௌண்ட்டு சேர்த்து உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல ப்ராஃபிட் அமௌண்ட் இதில் கிடைக்கும். இதுதாங்க மினிமம் ஒரு 10,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50%, அட்லீஸ்ட் 40% ப்ராஃபிட் இதில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, சரிங்களா. ஸோ இதை நாம் எப்படி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறோம், ஒரு சோசியல் மீடியாலேயோ அப்படி இல்லை இதில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயோ எப்படி நம்ம ப்ராடக்டை அவுட்புட் அப்பியரன்ஸ் எப்படி கொடுக்குறோம் அப்படின்றதுல தான் அதில் தான் நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. சும்மா நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுத்து செல் பண்ணுறதுக்கும், ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல குட் லுக்கில் ஒரு ப்ராடக்டை ஃபோட்டோ எடுத்து சின்ன ஷார்ட் வீடியோ மாதிரி எடுத்து நம்ம செல் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஏன்னா ஒரு ஷார்ட் பேர் பார்த்தீங்கனாலே யூடியூப்பாக இருந்தாலும் சரி, யூடியூப் ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருந்தாலும் சரி, எத்தனையோ நம்ம டே டு டே நம்ம
வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் நம்மளோட ப்ராடக்டை அழகாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ அதில் நம்மளோட ப்ராடக்டை எவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட் அப்பீரியன்ஸ் கொடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம ப்ராடக்டை ஒரு போஸ்ட் பண்ணுறோமோ கண்டிப்பாக கஸ்டமர் 10 பேர் ஒரு உங்கள் வீடியோவை பார்க்குறாங்க, கண்டிப்பாக ஒரு ஆள் என்கொயரி பண்ணுவாங்க, வாங்க செய்வாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னிக்கே உங்களுக்கு வந்து சேல்ஸ் வரணும், கஸ்டமர்ஸ் இப்போ நீங்கள் போஸ்ட் போட்டோன்னிக்கே கஸ்டமர்ஸ் நிறைய ஆர்டர் பண்ணுறது எதிர்பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் போட்டு ஒரு போஸ்ட் நீங்கள் உள்ளே போடுறீங்க, இல்லை ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ லிஸ்டிங்கில் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் டே டு டே வந்து அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களோட காம்படிட்டரையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும், என்ன மாதிரி அவங்களோட ப்ராடக்ட்டு எப்படி சேல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன் டூல்ஸ், க்ரோம் டூல்ஸ்லாம் நிறைய இருக்குது. அவங்களோட என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அதுக்கான எக்ஸ்டென்ஷன் டூல்ஸ் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்களோட கீவேர்ட்ஸ் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணி அதுக்கேற்ற கீவேர்ட்ஸ், அதுக்கேற்ற டைட்டில் டேக் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து இந்த ப்ராடக்ட் லிஸ்டிங் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் உங்களோட ப்ராடக்டை அப்போ என்கொயரி பண்ணுவாங்க. அதே இது உங்களோட ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சேம் நீங்கள் அப்படி இல்லைங்க, நான் வந்து ஒன்றா சேல் பண்ணல, நான் வந்து இதே பல்க் எடுத்து நான் திருப்பி இதே இது ஹோல்சேலில் ரீட்டெயிலே சேல் பண்ண, சேம் இதே இது இந்தியா மார்ட்டில் உங்கள் அதே ப்ராடக்ட்டை நீங்கள் ஒரு மேனுஃபேக்சர்ட்டை வாங்கி அதே ப்ராடக்ட்டை நீங்கள் இந்தியா மார்ட்லேயே நீங்கள் சேல்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்தியா மார்ட்லேயே நீங்கள் போஸ்ட் கொடுத்து ஹோல்சேலாகவோ ரீட்டெயிலாகவோ சேம் இங்கேயும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஃபேஸ்புக்லேயும் மார்க்கெட் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதுலேயும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருந்தே தாராளமாக உங்கள் பிஸ்னஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.